Hi, welcome to Stand With Own YouTube channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on App Store and Play Store. BuyMode e-shopping, BuyMode online, BuyMode everything. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோஸில் எப்பயுமே திருக்குறள் ரிலேட்டடாக பார்ப்போம். இன்றைக்கி என்ன திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு திருக்குறள்லேருந்து ஃபஸ்ட்டு திருக்குறளாக இருக்கிற ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் உமப்படும் அப்படிங்கிறது. இது வந்து அதிகாரம் வந்து ஒழுக்கமுடைமை. எத்தனாவது அதிகாரம் அப்படின்னா 16வது அதிகாரம். வள்ளுவர் மொத்தம் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இயற்றியிருக்காரு. அதில் இன்னைக்கான குறள் என்னென்னா இந்த தான், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் அப்படிங்கிற இந்த ஒரு குறள் தான் இன்றைக்கான ஒரு குறள். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டோன்னே ஃபஸ்ட்டு அதிகாரமாக குரூப் 4லேயும் சரி குரூப் 2லேயும் சரி இந்த அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதிகாரத்துக்கு உண்டான முதல் திருக்குறள் தான் பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒழுக்கம்னா என்ன, நல்லொழுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கம் விழுப்பம் அப்படின்னா, விழுப்பம்னா சிறப்பு அப்படிங்கிறது மீனிங்கு. ஓகேங்களா, தரலான்னா தருவது, ஒழுக்கம் அதனால் உயிரினும் ஓமப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதனால் மேலானதாக, ஓமப்படும்னா என்ன மீனிங், மேலானதாக அப்படின்னு சொல்லிட்டு பொருளாகும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கம் அப்படிங்கிறது நற்குணங்கள், விழுப்பம் அப்படின்னா சிறப்பினை தரலான்னா தருதலால் ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் நற்குணமானது உயிரை விட, நம்ம வாழ்கிற இந்த உயிரை விட மேலானதாக போற்றப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறளோட மீனிங். ஓகேங்களா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும், இதுதான் வந்து எக்ஸாக்ட் மீனிங். ஓகேங்களா, இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிறப்பிச்சு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து யார் உரை எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து வரதராசன் விளக்கம், அவருடைய விளக்கம் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து வரதராசன் விளக்கம் அப்படின்னா ஒழுக்கம் எல்லோருக்கும் மேன்மை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும். ஓகேங்களா, கருணாநிதி அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு, ஒருவருக்கு உயர்வு தரக்கூடிய ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கம் உயிரை விட மேலானதாக போற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான திருக்குறள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். குறளில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கம் பெருஞ்சிறப்பை தருவதால் அந்த ஒழுக்கத்தை நம் உயிரை விட மேலானதாக போற்றப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கான திருக்குறள். இதில் வந்து ஒழுக்கமுடைமை 14வது திருக்குறள். அப்கமிங் டேஸில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து நல்ல நடத்தை உடையவராதல், ஒழுக்கமுடைமைனா நல்ல நடத்தை உடையவராதல், இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலேருந்து அப்கமிங் டேஸில் வந்து ஒவ்வொரு திருக்குறளாக பார்ப்போம். இன்றைக்கான திருக்குறள் இதுதான். தேங்க்யூ ஸோ மச்.